ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வெயில் டைமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டைமில் வந்து நொங்கு வந்து நிறைய பக்கம் கிடைக்குங்க. ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் தாங்க. ஒரு நொங்கு வந்து 10 ரூபா சொல்கிறாங்க. அந்த நொங்கை விட அதோடய தோல் வந்து நமக்கு அவ்வளோ யூஸ் ஆகுங்க. அந்த தோல் வந்து எடுக்கிறது ஈஸி தான். லைட்டாக இந்த மாதிரி நகத்தில் வச்சு எடுத்திங்கனாலே அழகாக உறிஞ்சு வந்துடுங்க. இனிமேல் நொங்கு வாங்கினீங்கன்னா அதோடய தோலை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாலோ இல்லை பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே இந்த வெயில் டைமுக்கு வந்து என்னென்னா ஸ்கின்னில் வந்து ஒரு அலர்ஜி மாதிரி வருதுங்க. இப்போ மெயினாக குழந்தைகளுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி வருதுங்க. பொறி பொறியாக வந்து வந்துடுது, கொப்பளம் மாதிரி. நிறைய பேர் அம்மன் நினச்சி கூட பயந்துக்குவாங்க. நான் அப்படி நினச்சி தாங்க ஹாஸ்பிட்டல் போனேன். நான் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து இந்த வெயில் டைமுக்கு வர அலர்ஜின்னு தாங்க சொன்னாங்க. இதுக்கு வந்து லோஷன்லாம் கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் போட்டுமே எனக்கு வந்து கேட்கலைங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பெரியவங்க சொன்னாங்க, நொங்கோட தோல் வந்து துவர்ப்பு இருக்கும், அந்த தோலோடு வச்சு தேய்க்கும் போது குளிர்ச்சிக்காக ஈஸியாக வந்து அது இது போயிடும்னு சொன்னாங்க, கொப்பளமெல்லாம். நான் அதே மாதிரியே 2 நாள் செஞ்சேங்க. காலையில் நைட்டு 2 நேரமும் தேய்ச்சி விட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் குழந்தைய குளிக்க வச்சேங்க. 2 நாளில் அப்படியே வந்து அது காஞ்சு போயிடுச்சு. ஒரு துளி கூட இருந்த இடமே தெளியாமல் போயிடுச்சுங்க. நம்ம டாக்டர்கிட்டே போனால் கூட அந்த லோஷன்லாம் கொடுத்துட்டு 1 வீக்காவது கண்டிப்பாக ஆகும், இது சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நொங்கு தேய்ச்சோம் அப்படின்னா 2 நாளில் இந்த மாதிரி காஞ்சு போயிடுதுங்க. குழந்தைகளுக்கு வந்து அரிப்பு ஏற்படாதுங்க. குழந்தைய வந்து அதை கீறும்போது தண்ணி பட்டு பட்டு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் நொங்கை வந்து அந்த தோலோடு தேய்ச்சிங்க அப்படின்னா 2 நாளில் ஈஸியாக சரியாயிருதுங்க. எனக்கு வந்து என் குழந்தைக்கு சரியாச்சு. நான் அதனால் இந்த ஒரு டிப்ஸை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும் தாங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.